டெடிகேட் திஸ் ப்ரோக்ராம் டு அவர் ப்ரொஃபஸர் பார்க் ஜுவோ. அவர் தான் இந்த சுஜோக்கை உருவாக்கியவர். அவர் வந்து பை பர்த் இஸ் அ கொரியன். அதுக்கப்புறம் லேட்டர் ஹி செட்டில்ட் இன் ரஷ்யா. 11th March 1942 அவர் பிறந்தாரு. 25th March 2010 அவர் இறந்தார். இப்போ அவர் கண்டுபிடித்த அந்த சுஜோக் தெரப்பி தான் வந்து இன்டர்நேஷனல் சுஜோக் அசோசியேஷன் என்ற பெயரில் இப்போ இயங்கி கொண்டு வருகின்றது. எல்லாத்தையும் யூனிவர்சலாக பண்ணுறதுக்காகத்தான். பொதுவாக சொல்லும், ஃபர்கெட் பில்ஸ், நேச்சுரல் சுஜோக் இஸ் தேர் அப்படின்னு. நம்முடைய கைகளில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு, உடல் நம்முடைய கைகள் தான் சுஜோக்கோட முக்கிய காரணம். சுஜோக் என்ற பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா, சு என்றால் கை, ஜோக் என்றால் கால். சுஜோக் கைகளிலும் கால்களிலும் சிகிச்சை அளிக்கக்கூடிய முறைக்கு தான் வந்து சுஜோக் என்று பெயர். சுஜோக் இது கொரியன் வார்த்தை. அது அந்த கொரியன் வார்த்தையை தான் வந்து நம்ம ப்ரொஃபஸரோட பேர், அந்த தெரப்பிக்கு அவர் வச்ச பேர் அதுதான். இன்ட்ரோடக்டரி கோர்ஸ் நம்ம பார்க்க போறோம், என்னன்றதை பார்க்க போறோம். Professor Park Juho is Korean philosopher and guide who invented Sujok for the benefits of mankind. Professor Park Juho was born in 11th March 1942 in Korea. He left his physical body in 20th March 2010 in Moscow. Our Professor Park Juho was very intelligent, modest and scientific-minded personality. When he started understanding fundamentals of existence, he discovered the truth in no time and created wonderful science named Sujok and Triargin. மேக்சிமம் வந்து ட்ரையார்ஜின் என்பது ஒரு அற்புதமான ஒரு கான்செப்ட். சுஜோக் மாதிரியே ட்ரையார்ஜின் என்பது ஒரு மிக அற்புதமான கான்செப்ட். அது படிக்கிறதுக்கான group of devotees, dedicated disciples of Professor Park Juho, who are determined create pain-free society and creating smile civilization as dreamt by our beloved Professor Park Juho. The organization was founded by Professor Park Juho and now is being headed by a global president Dr. Minchul Park, elder son of Professor, and global vice president Dr. Minku Park, younger son of Professor. இப்போ இதில் இருக்கிறதுல இவங்க தான் இப்போ எல்லாமே பார்க்கறது எல்லாமே வந்து மின்சுவல் பார்க் அண்டு மின்கு பார்க்கு தான். இவர்கள் எல்லாமே இவங்க தான் இப்போ நடத்துறது எல்லாமே. எய்ம் ஆஃப் ISA to spread all the theories and methods developed by Professor Park Juho. இதில் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லார் நினைப்பில் இருக்கும் சுஜோக்னா ஒன்றும் இல்லைன்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. சுஜோக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இத்தனை வகையான தேரிகள் எல்லாமே இருக்கிறது என்பதுதான் உண்மை. சாதாரண விஷயங்கள் கிடையாது. பல வகையில் சுஜோக்கில் ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொரு லெவலிலும் மாறுற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. அதில் பார்த்தீங்கன்னா ஹோமோ சிஸ்டம் அண்ட் பாடி கரஸ்பாண்டன்ட், சிஸ்கி தியரி, எயிட்டார்ஜின் தியரி, ட்ரையார்ஜின் தியரி, டைமண்ட் எனர்ஜி சிஸ்டம், ஸ்பைரல் எனர்ஜி சிஸ்டம், ட்ரையார்ஜின் கரஸ்பாண்டன்ட் சிஸ்டம், சுஜோக்கி தெராபி, சாம்பாங் டாங், ட்விஸ்ட் தெராபி, ஸ்மைல் மெடிடேஷன், ஸ்மைல் யோகா, டைரக்ஷன் தெராபி, ஸ்மைல் பிரீத்திங், ட்ரையார்ஜின் ஸ்மைல் முத்ரா, ட்ரையார்ஜின் ஸ்மைல் மந்த்ரா, ட்ரையார்ஜின் ஃபென்சி, ட்ரையார்ஜின் அக்குபஞ்சர், சீட் தெராபி, நெயில் தெராபி அண்ட் அதர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சுஜோக்கினுடைய கிளைகள் நிறைய இருக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயங்கள் நாங்கள் சொல்றோம். இது இருக்கக்கூடிய அத்தனை புத்தகங்களும் ப்ரொஃபஸரால் எழுதப்பட்ட புத்தகங்கள். கிட்டத்தட்ட 100 புத்தகங்களுக்கு மேல அவர் எழுதியிருக்கிறாரு. எல்லா புத்தகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஜெய்ப்பூர்ல இந்த பப்ளிகேஷன் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஜெய்ப்பூர் தான். அனைத்து புத்தகங்களும் எல்லா மொழிகளிலுமே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, தமிழை தவிர. தமிழில் மட்டும் 2 புத்தகங்கள் மட்டும்தான் மொழிபெயர்க்கப்பட்டது. மீதி புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்படவில்லை. அதை பற்றி விமர்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால இந்தி, மலையாளம் எல்லா மொழிகளிலுமே புத்தகங்கள் நிறைய இருக்கின்றன. நம்ம தமிழில் மட்டும்தான் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா ISA has decided to spread all these theories developed by Professor Park Juho to help people on physical, sacrum and cacus மட்டும்தான். இதுதான் நம்ம வந்து மனித உடல்ல இருக்கக்கூடியது, நம்ம கையில நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். அதுதான்
பொதுவாக நம்முடைய கைகள் எப்படி இருக்கு, காலில் எப்படி இருக்குன்ற அமைப்புகள் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சொன்ன இல்லைங்களா, உங்களுக்கு கையில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்றது. இது வந்து சர்விக்கல் 1லிருந்து 7, இங்கே வந்து தொராசிக் 1லிருந்து 8, இங்கே ஆரம்பிச்சு தொராசிக் 9லிருந்து 12, லும்பார் 1லிருந்து 5, சேக்ரம் இந்த ஏரியா இருக்குது. நம்ம கையில் வந்து இந்த இந்த 2 கால்களுக்கும் நடுவில் அப்படியே ஒரு லைன் மேலே கொண்டு போனீங்கன்னா அந்த பகுதியில் லேசாக அப்படியே அப்படியே நைஸாக தடவி பார்த்தால் எங்காவது வலி தெம்பட்டால் அந்த இடம் தான் வந்து நம்ம அந்த தொராசிக் 9லிருந்து 12, லும்பார் 1லிருந்து 5 இருக்கக்கூடிய இடம் நம்ம ஈஸியாக பார்க்கலாம். இல்லை வெர்டிபிரே கிளீனாக உங்களுக்கு படம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்படி இருக்குது என்னங்கிறத உங்களால் பார்க்க முடியுங்கிறது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா கண் எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்றதுக்கான ஒரு படம் தான். நம்முடைய கட்டை விரலை எடுத்துட்டு கட்டை விரலை அப்படியே 2ஆக மார்க் பண்ணுறோம். கட்டை விரலை முதல் பகுதி அப்படி வந்து 2ஆக மார்க் பண்ணி அதற்கு பிறகு அந்த அந்த இந்த அகலவாட்டில் 2ஆக பிரிக்கப்பட்டு அந்த 2வது பிரிக்கப்பட்டு அந்த லைன் வரக்கூடிய பகுதியும் இங்கே 2ஆக பிரித்து அதனுடைய மையப்பகுதியும் கொண்டு வந்து சேரக்கூடிய பகுதி தான் கண். உங்களில் வந்து யாராவது உங்களுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்களே என்ன பண்ணலாம், ப்ராக்டிக்கலாக அந்த புள்ளியை வச்சு நீங்கள் பண்ணி ப்ராஸ் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் வலி இருந்தால் உங்கள் கண்ணில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவோம். கண்ணில் பிரச்சனை, நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கிற ஆளாக இருந்தால் கூட அவங்களுக்கு கூட என்ன ஆகும், அது அந்த இது தெரியும், வலி இருக்கும். கண்ணாடி போடுறது கண்டிப்பாக அந்த கண் பகுதியில் வலி இருக்கும். அதை வச்சு கண்டுபிடித்துக் கொள்ளலாம். அதை வைத்து நாம் மற்றவர்களுக்கு நாம் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். யாராவது வந்தாங்கன்னா ஒருத்தர் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்ணில் பெயின் இருந்ததுன்னா அவங்களுக்கு கண்ணில் ஏதோ கோளாறு இருக்கிற நம்ம ஈஸியாக பண்ண முடியும். அந்த கண்ணிலிருந்து அப்படியே வந்து நாம் சைடுக்கு வந்தோம்னா அப்படியே அந்த கண்ணில இருந்து அப்படியே சைடு பக்கமா அப்படி வந்து பார்த்தோம்னா என்ன கேட்டீங்கன்னா அந்த என் யான் சொன்ன இல்லைங்களா, வெள்ளையும் கருப்பும் வரக்கூடிய அந்த பார்டர் லைன்ல காது பகுதியை நம்ம வந்து ஈஸியா பார்க்க முடியும். நரம்பு மண்டலங்கள் நம்ம உடல்ல எப்படி இருக்கு, ஸ்பைனல் கார்டு வேலை எல்லா நரம்பு மண்டலம் போகுது அப்படிங்கறதான். நம்ம முதுகுத்தண்டு முக்கியமான விஷயம். எல்லாமே இதுலதான் சகல நரம்புகளுமே எல்லாமே முதுகுத்தண்டு வழியாக தான் போகுது என்பது. அடுத்து உறுப்புகள், முன்பா இருக்கக்கூடிய உறுப்புகளை பார்த்தீங்கன்னா நெஞ்சு பகுதி, 2 நுரையீரல்கள். இதில் பார்த்தீங்கன்னா வலது பக்க நுரையீரல் வந்து 3 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கும். இடது பக்க நுரையீரல் வந்து 2 பகுதியாக மட்டும்தான் பிரிக்கப்பட்டிருக்கும். காரணம் என்ன, அந்த இதயம் வந்து கொஞ்சம் இடம் எடுத்துக்கிறதுனால இருக்கும். அதே மாதிரி நம்முடைய உடல்ல வந்து நமக்கு நம்முடைய இடது பக்கத்தில் வந்து வயிறு இருக்கும், வலது பக்கத்தில் வந்து கல்லீரல் இருக்கும், அப்படியே பெருங்குடல் எல்லாமே இருக்கும். இதுதான் நம்ம உடல் அமைப்பு. டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே வந்து நம்ம சல்வரி கிளாண்ட்லேருந்து அப்படியே நாக்கு எசபோகஸ் வழியாக அப்படியே வந்து ஸ்டமக்குக்கு வந்து ஸ்டமக்கில் இருந்து டியோடனம் ஏரியா வழியாக இங்கே கல்லீரலில் வர ஜூஸு, பேன்கிரியாஸ் வர ஜூஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி சிறுகுடலுக்கு போய் அங்கேருந்து பெரிய குடலுக்கு வந்து அப்படியே ஆனஸ் வழியாக வருகின்றது. உடல் அமைப்பு நான் சொன்னேன் இல்லைங்களா, வலது பக்க நுரையீரல் 3ஆக இருக்கும், இடது பக்க நுரையீரல் 2 மட்டும் இருக்கும், இருதயம் அமைகிறதுனால. இதுதான் இந்த டயஃப்ரம் லைன் சொல்லக்கூடிய டயஃப்ரம் லைன். நம்ம கையிலையும் அதே மாதிரி தான். நம்ம கையில் இந்த பகுதி நம்ம கையில் நம்ம பார்த்த அந்த அட்டப்படத்தில் பார்த்த மாதிரி தான் இந்த பகுதியில் நமக்கு வந்து இது முழுமையாக என்ன இருக்கும், நம்முடைய நுரையீரல்கள் இருக்கும். இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்முடைய வலது 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 கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா வலது கையில் அந்த நுரையீரல் வரக்கூடிய பகுதி வர்றதுனால வலது கையில் இடது பக்கம் உள்ள நம்முடைய கல்லீரலை பார்க்க முடியும், இடது கையில் கல்லீரலை பார்க்க முடியாது. நம்முடைய வயிற்று பகுதியை அழகாக நம்ம இங்க பார்க்க முடியும். அது அங்க உள்ள அந்த ஏன்னா ஹிடன் சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா இங்க என்னன்னா இந்த பகுதி வந்து முழுமையாக வந்து நுரையீரல் வந்து மறைப்பதால் இடது கையில் நாம வந்து லிவர் என்று சொல்லக்கூடிய கல்லீரலை மட்டும்தான் பார்க்க முடியும். வலது கையில பாத்தீங்கன்னா அதே மாதிரி அந்த இது மறைகிறதுனால லிவர் மறைந்து விடும், ஸ்டமக் வயிறை மற்றும் பார்க்க முடியும். அதுதான் வலது கையில் வயிறை பார்க்க முடியும், இடது கையில் கல்லீரலை பார்க்க முடியும். ஏன்னா அந்த இடத்துல நுரையீரல் பகுதி ஒன்றுக்கு மேலே ஒன்று ஹிடன் ஆகிறதுனால அங்கே மட்டும்தான், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம், நம்முடைய கிட்னி பாயிண்ட். நம்முடைய கிட்னி பாயிண்ட் ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். 2 கை கால்களுக்கு நடுவில் அப்படியே மேலே அப்படியே கொண்டு போனீங்கன்னா ஒரு பள்ளம் வரும், இந்த இடத்துல ஒரு பள்ளம் வரும். அதே மாதிரி
சுண்டு விரலுக்கும் மோதிர விரலுக்கும் நடுவில் மேலே அப்படியே கொண்டு போனா ஒரு பள்ளம் வரும். அந்த 2 பள்ளம் தான் கிட்னி பாயிண்ட். அந்த பகுதியில் ப்ரோபெல்லாம் இருக்கணும். சும்மா கையை வச்சு அழுத்தி பார்த்தாலே சிறுநீரக கோளாறுகள் இருந்து அங்கே என்ன இருக்கும், வலி இருக்கும் என்பதை நாம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். யூரின் எரிச்சல் அந்த மாதிரி எந்த விஷயங்கள் இருந்தால் கூட அதில் ஈஸியாக நம்மளால அதை பார்க்க முடியும். இந்த கிட்னி ஏரியா நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 2 இந்த ஆள்காட்டி விரலுக்கும் நடுவிரலுக்கும் நடுவில் அப்படியே மேலே தள்ளிக்கிட்டே போனால் ஒரு பள்ளம் வந்துடும். அதே மாதிரி சுண்டு விரலுக்கும் மோதிர விரலுக்கு நடுவில் தள்ளி போனால் பள்ளம் வரும். நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் கிட்னி ஏரியா எப்படி இருக்கு, உங்களுக்கு கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கலாம். ப்ரெஸ் பண்ணி பாருங்க, யாருக்காவது வலி இருக்கான்னு பாருங்க. கிட்னியை உங்களால் கண்டுபிடிக்க முடியும், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்க. யாருக்காவது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் வலி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட ஓகே. யாருக்கா கண்டுபிடிக்க முடிஞ்சதா? உங்களால் கண்டுபிடிக்க முடிந்ததா இந்த விரலுக்கு அங்க வலி இல்ல வலி இல்லைன்னா நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க யாரோ ஒருத்தரோட கையை பார்க்கவும் அந்த மாதிரி அவங்களை செக் பண்ணி பாத்தீங்கன்னா வலி இருக்கா என்று நம்ம ஈஸியா நம்ம பார்க்க முடியுங்கிறது காட்டும். வேற ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வழிமுறை தான் அது. அடுத்து வந்து ஸ்கின் அண்ட் போன் கரஸ்பாண்டன்ஸ் சொல்லியிருப்பாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் கரஸ்பாண்ட் போன் கரஸ்பாண்டன்ஸ் ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த கையில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கையில் முழி இருக்கு இல்லையா, இந்த மூட்டு பகுதி, இது அழுத்தி பார்த்தோம்னா இவை இரண்டுமே போன் கரஸ்பாண்டன்ஸில் வரும். நம்ம சதையாக எடுக்கும்போது ஒரு இடத்துல வரக்கூடிய இடம் வந்து ஸ்கின்ல பார்க்கறது போனில் வரும்போது சற்று மேலே வரும். இந்த மாதிரி கீழே நம்ம அழுத்தி பார்க்கும்போது வரக்கூடிய இடம் மேலே வரும்போது கொஞ்சம் மேலே எலும்பு போயிரும்போது அதான் போன் கரஸ்பாண்டன்ஸ் சொல்லக்கூடிய விஷயம். அடுத்து நம்ம உடம்புல வந்து சொன்ன இந்த ஹிட்டன் நீங்கள் மறுபடியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் சொல்கிறேன். லெஃப்ட் ஹேண்டில் ஹிட்டன் ஆகிடும். ஸ்டமக் வந்து நம்ம இங்கே டயக்னைஸ் பண்ணி பார்க்க முடியாது. அடுத்து உடல்ல அதே மாதிரி கைகளில் எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கான இந்த படங்கள் இதுதான். இப்போது ஒரு பிட்யூட்டரி கிளாண்ட்னா நம்ம கையில் எங்கே இருக்குது, தைராய்டு எங்கே இருக்குது, தைமஸ் எங்கே இருக்குது, இது எல்லாமே நம்ம பார்த்து ஒரு புள்ளிகளையும் நம்ம வந்து தேர்வு செய்யறதுக்கான ஒரு எளிய வழிமுறை தான் கிளான்ஸை பார்க்கறதுக்கு. உடல்ல வந்து அடிஷனல் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இது இவ்வளவு சிரமப்பட வேண்டிய அவசியம். இப்ப நம்ம கையில வந்து ஒரு பகுதியில் அடிபட்டு சப்போஸ் காமிச்சிருக்க படம் இதுதான். நம்முடைய கையில வந்து மணிக்கட்டுக்கும் முழங்கை மூட்டுக்கும் நடுவில் அடிபட்டிருக்குன்னு சொன்னா அதை நம்ம சுஜோக்ல எப்படி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து இடது கையா இருந்தால் இடது கை இந்த ஏரியாவை வந்து நம்ம இங்க வந்து வரும்போது இடது கை நம்முடைய ஆள்காட்டி வரல தான் இடது கையில வந்து இந்த 2வது மடிப்பு என்பது அந்த இடம் அப்படிங்கிறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சு அங்க நம்ம என்ன பண்ணலாம், பிரஸ் பண்ணி பார்த்தா இந்த ஒரிஜினலா நம்ம கையில் இருக்கக்கூடிய வலியை அந்த இடத்துல நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த ப்ரோபை வச்சு ஒரு ஹார்ட் ஏரியாவை என்ன பண்றாங்க, பிரஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. நம்ம கையில வந்து ஹார்ட் என்பது நம்முடைய கட்டை விரலுக்கு கீழே தான் 2 பக்கம் நுரையீரல், நடுவில் ஹார்ட் இருக்குது அப்படிங்கிறது. அந்த ஹார்ட்டை ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு மசாஜ் எப்படி பண்ணணும்னு காமிச்சிருக்காங்க. அடுத்து இன்சர்ட்